நீங்க எல்லாருமே அந்த சட்டையில வந்து அந்த போட்டோ வச்சிருப்பீங்கல்ல சார், அது தெரியுற மாதிரி இப்ப கூட வச்சிருக்கேன். அவங்கள மிஸ் பண்றீங்களா? GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Launching அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது காரணம் கொரோனால ஆல் பாஸ் நீங்க சொன்னதா? மாணவர் பருவம் என்பது கிடைப்பதற்கு அரியா பருவம். மன உளைச்சல் ஏற்பட்டது. ஓராண்டு அவர்களுக்கு வீணாக. அந்த மன உளைச்சலிலிருந்து அவளுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான். செடி வாடி போயிருந்தது எங்கேயோ, அதை பார்த்து நீங்க ரொம்ப வருத்தப்படி, அது என்னப்பா என் செடி வாடி போயிருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையா உங்களுக்கு அந்த விவசாயம் மேல. நீங்க சொன்னீங்களா வாடி போகுதுன்னா, அந்த செடி வளர்த்ததுக்கு எவ்வளவு கஷ்டம்னு விவசாயி தந்து. கரெக்ட் தான். அதை வாடி போனா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்க அப்பா அம்மா எல்லாம் விவசாயம், தாத்தா விவசாயம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தானே? விவசாய பணியில முழுமையா ஈடுபடுத்தி விவசாய பணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கும் என்னுடைய பணி விவசாயம் தான், என்னுடைய தொழில் விவசாயம். அங்கிருந்து நீங்க எப்படி சார் அரசியல் பார்க்க அப்படி வரீங்க? 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே முடிஞ்சு 20வது வயசுலயே நான் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர். 1922லயே கட்சி தொடங்கினார். 1974 எங்களுடைய சிலுவமலை தலைவர் கிளைக்கழகத்தை அமைச்சேன். 51 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். இவ்வளோ லைஃப்ல பார்த்துருப்பீங்கல்ல, ஹை லோ ஏமாற்றம், இந்த மாதிரி நீங்க எவ்வளவு பார்த்துருப்பீங்க. வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்கும், வெற்றி தோல்வி. பிடிச்ச படம் ஏதாவது? அரச கட்டளை நான் அடிக்கடி பார்ப்பேன். அந்த காலகட்டத்திலேயே அரசியல் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்பொழுது என்ன நடக்குதோ அப்பொழுதே அதை தெரியும். அந்த சட்டையில வந்து அந்த போட்டோ வச்சிருப்பீங்கல்ல சார், அது தெரியுற மாதிரி. இப்ப கூட வச்சிருக்கேன். அதான் அது எப்போ ஃபர்ஸ்ட் வச்சீங்கங்கிற ஞாபகம். அம்மா நாங்க வந்து தலைவருக்கு பின்னாடி அம்மா தான் இந்த இயக்கத்தை வழிநடத்தினாங்க. எங்களுடைய தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதை மட்டும் இல்லை, அவர் வழியிலே செயல்பட வேண்டும் என்பது இந்த புகைப்படமே வந்து நமக்கு ஒரு வலிமை. ஒரு ஸ்டேஜ்ல உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, எனக்கு துணை. அந்த வீடியோ கூட நாங்க வச்சிருக்கோம். அது நீங்க எப்ப போட்டு பாப்பீங்களா? மனசுக்குள்ளேயே இருக்குது, போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குது. இல்ல கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள். அவங்களை மிஸ் பண்றீங்களா? நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஐயா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை பார்த்ததுல. எனக்கு வந்து அரசியல் அறிவு, அரசியலோட ஒரு உள் இது அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களை வந்துட்டு பார்த்துருக்கேன். எப்பவுமே உங்ககிட்ட ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு அதுல வந்து பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு, இவ்வளோ பிஸியான ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது கூட இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு தோணும். ஸோ இன்னைக்கு உங்களுடைய குழந்தை பருவத்துல இருந்து நீங்க ஒரு இன்னொரு பக்கம், உங்களோட மறுபக்கம், ஏன்னா நீங்க அரசியல் தலைவரா, சீஃப் மினிஸ்டரா எவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க, அதை வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க. பட் நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ நீங்க எப்படி சார் சின்ன வயசுல ரொம்ப சேட்டை பிடிச்ச ஒரு குழந்தையா, இல்லைன்னா ரொம்ப சமத்தான பையனா சார்? இந்த காலம் வேற அந்த காலம் வாழ்க்கை வாழ்க்கையில கொஞ்சம் எங்களுக்கு அதுல இருந்தே சொல்லுங்களேன். ஏதாவது உங்களுக்கு ஞாபகம், ஸ்கூல் டேஸ் அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம்? காலம், அந்த காலத்தெல்லாம் எங்களுடைய ஊர் ஒரு சின்ன கிராமம், நெடுங்குளம் கிராமங்கள்ல ஒரு ஹேம்லெட் வில்லேஜ், சிலுவமலைங்கிற ஒரு கிராமம். அதில் போக்குவரத்து வசதியும் கிடையாது, சாலை வசதியும் கிடையாது. நாங்கள்லாம் பவானியில் படிக்கும்போது, 5ஆம் வகுப்பு மேலே படிக்கும்போது ஆற்றை கடந்து தான் வந்து பஸ் ஏறி அப்போ வந்து பவானியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பை என்னுடைய சிலுவம்பாளையத்தில் ஆரம்ப பள்ளி இருந்தது. அந்த பள்ளியில் தான் நான் படித்தேன். சிறு வயசெல்லாம் நாங்கள் வந்து இப்படியெல்லாம் ஒரு வசதிகள் கிடையாது. இன்றைக்கெல்லாம் வலைதளங்கள் வசதி இருந்தது. என்ன சொல்ல போனால் என்னுடைய மின்சார வசதியே கிடையாது. எங்களுக்கு 6ஆம் வகுப்புல தான் மின்சாரமே வந்தது எங்கள் ஊருக்கு. ஓ, ஸ்கூல்லையே? எங்கள் ஊருக்கேவா? எங்கள் ஊருக்கு நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது தான் மின்சார மோட்டாரே வந்தது. அதுக்கு மதியெல்லாம் விவசாயிகள் வந்து மேட்டூர் கிழக்கு கரை கிணறு இருந்து எங்களுக்கு தண்ணி பாய்ச்சுவோம். கிணற்றுலேருந்து நீரை இறைச்சி, அப்போ வந்து நீங்கள் சொல்லுவாங்க கிராமத்தெல்லாம் அந்த மாட்டை பூட்டி தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணாங்க. 6ஆம் வகுப்புக்கு மேலே தான் எலக்ட்ரிக் மோட்டார். அதுக்கு முந்தி
எங்களுடைய தாத்தா காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா ம். ஆற்றிலிருந்து நீரேற்று மூலமாக தண்ணி பாய்ஞ்சுது. முழு பரப்பளவு தண்ணி பாயல. ஆற்றோரம் இருக்கிற பகுதியில் மட்டும் நாங்கள் கிட்டத்தட்ட 1941 எங்கள் தாத்தா வந்து ஒரு ஆயில் இன்ஜின் வச்சு பம்ப் பண்ணி ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஆமாம் அப்போவே விவசாயம் பண்ணாங்க. எங்கள் தொழில் கூட விவசாயம் தான். நான் உங்களோட இப்போ இன்னைக்கு உங்களை பார்க்க போறேங்கனால முன்னாடி போயிட்டு உங்களோட இன்டர்வியூலாம் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு செடி வாடி போயிருந்தது எங்கேயோ, அதை பார்த்து நீங்க ரொம்ப வருத்தப்படி, அது என்னப்பா என் செடி வாடி போயிருக்கு அப்படின்ட்டு அவ்வளோ ஆசையா உங்களுக்கு அந்த விவசாயம் மேல? நான் சிறு வயசுலேருந்தே என்னுடைய தொழில் விவசாயம். ம். அந்த விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி. நீங்கள் சொன்னீங்களே வாடி போகுதுங்க, அந்த செடி வளர்த்ததுக்கு எவ்வளோ கஷ்டம்னு விவசாயத்தை. அதனால தான் அந்த வாடி போனால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அது குறிப்பிட்ட காலத்துக்கு தான் அந்த பயிர் வளர்ந்து அவர்களுக்கு உண்டான வருமானம். அதனால தான் ஒரு குழந்தையை போல் ஒரு விவசாயி வந்து பயிரை கடினமான பணி. அதில் வந்து எங்கள் அப்பா அம்மாலாம் விவசாயம், எங்கள் தாத்தா விவசாயம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் தானே சார்? விவசாயத்தில் முழு ஈடுபாடு. விவசாய பணி நான் விவசாய பணியில் முழுமையாக ஈடுபடுத்தி விவசாய பணி தான் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கும் என்னுடைய பணி விவசாயம் தான், என்னுடைய தொழில் விவசாயம். விவசாயங்கிறதுனால நான் அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு எந்த ஒண்ணு வச்சு ஒரு இதை நட்டு அது வளர்ந்து வரும்போது அதுல அவ்வளோ எனக்கு அதை பார்க்கும்போது தான் அவ்வளோ சந்தோஷம்னா, நீங்க ஏதாவது ஒரு மரத்தையோ ஏதாவது ஒரு செடியை பிக் பண்ணலாம்னா நீங்க எது பிக் பண்ண? வாழை. வாழை. ஏன் அது உங்க ஃபேவரட்? அது வாழைடி வாழையா நமக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். வாழையை நம்ம பயிர் செஞ்சால் அதுக்கு பின்னாடி அதில் இடக்கண் மட்டும் அது அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் வாழையடி வாழையை வாழ்கிறாங்களா, அது மாதிரி ஒரு வாழை வைப்பது ஒரு வாழை. அந்த தொழில் ஒரு அதில் வந்து நல்ல வருமானமும் கிடைக்கும். அது சரியான முறையில் வாழை மரத்தை கவனித்து வளர்த்தால் நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயிகளுக்கு. எது ரொம்ப கஷ்டமானதுன்னு நினைக்கிறீங்க? கஷ்டமான விவசாயம் முழுமையே கஷ்டம்தான், சாதாரணமாக இல்லை. இன்றைக்கு விவசாய பயிர்களிட்டு அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கின்ற வரை ஒரு கடினமான பணி தான். ஏன்னா இப்போ நிறையா வந்து விஷப்பூச்சிகளால் பயிர் தாக்குது. அதில் தான் சேதம் அடைஞ்சிட்டா முழுவதும் அந்த வருஷம் பூரா இழப்பு ஏற்பட்டுரும். அதில் வருமானம் இல்லை, குடும்ப கஷ்டத்தை கொடுத்துரும். ஆக அது வந்து அந்த பூச்சி தாக்குதல் இருந்து அந்த பயிர்கள் வளர்ந்து செழித்து நல்ல விளைச்சல் கொடுத்தா தான் அந்த விவசாயியுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். அதுதான் விவசாயத்தில் ஒரு கடினமான பணிகிறேன். எல்லா பயிருமே ஒரு கடினமான இதுதான். எளிதாக எந்த பயிருமே நேற்று விவசாயிகளுக்கு வருமானம் கொடுத்ததில்ல. அது முறையாக அந்த பயிரை வளர்த்து அவ்வப்போது அதுக்கு தகுந்த எருட்டு தண்ணீர் பாய்ச்சி, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து, அதாவது பயிரை தாக்குனா அதை பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து அதிலிருந்து அந்த பயிரை காப்பாற்றி தான் அந்த விவசாயி அதனுடைய பலனை பெற முடியும். இப்போ அங்கிருந்து நீங்க எப்படி சார் அரசியல் பார்க்க அப்படி வரீங்க? நீங்க ரொம்ப சின்ன வயசுலயே வந்துட்டீங்க, 20 வயசுலயே அரசியல் பண்ணிக்கலாம். 20 வயசுல கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்பவே எங்க படிச்சீங்க? ஸ்ரீ வாசி காலேஜ், ஈரோடு. என்ன சார் படிச்சீங்க? பிஎஸ்சி ஜுவாலஜி. ஓ, ஜுவாலஜி. அதனால வந்து 2ஆம் ஆண்டு படிக்கும் போதே 19 முடிஞ்சு 20வது வயசுலயே நான் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ரசிகர். அதனால அவர் வந்து இயக்கத்தை தோற்றுவிச்சார். அப்போ 1922 கட்சி தோன்றார். நான் 1974 என்னுடைய சிலுவம்பாளையத்தில் கிளைக்கழகத்தை அமைச்சேன். 1974 அப்பொழுதே நான் வந்து அரசியலுடைய பயணத்தை 2004, 2014, 2024. அப்போ 51 இயர்ஸ் ஆயிடுச்சு சார். ஓப்போ, இந்த 51 இயர்ஸ்னா அது எவ்வளோ? எங்க யாருக்குமே அவ்வளோ வயசு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது கீழே தான் இருக்குங்க. அவ்வளோ வருஷம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ லைஃப்ல பார்த்துருப்பீங்கல்ல? ஹை, லோ, ஏமாற்றம், முதுகுல குத்துனது, நெஞ்சிலேயே குத்துனது, ஏன்டா இப்படி, இந்த மாதிரி நீங்க எவ்வளோ பார்த்துருப்பீங்க? வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்கும், வெற்றி தோல்வி. அதாவது எதையுமே எளிதாக எடுத்துக்கொண்டால் நாம் வந்து அதை சாதித்து விடலாம். அது ஒரு கடினமான பணியாக எடுத்துக்கொண்டால் அப்புறம் அது வந்து ஃபெயிலியராக தான் ஆகும். ஆக எந்த பணி எடுத்தாலும் உழைப்பு முக்கியம். இரண்டாவது, வெற்றி தோல்வி என்பது ஒரு மனிதனுக்கு வந்து போகின்ற ஒரு பிரச்சனை. அதில் பெரிதாக எடுத்துக்கொண்டால் நாம் நிம்மதியாக வாழவும் முடியாது, நாம் எதிர்பார்க்கின்ற நோக்கமும் நிறைவேறாது. எம்ஜிஆர் சார் திரையில பார்த்து நீங்க ஃபேன் ஆயிட்டீங்க, அப்புறம் அவர் ஆரம்பிச்சோடனே அவர் கட்சியில போய் சேர்ந்துட்டீங்க அப்படி சொன்னீங்க.
நீங்க அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல பார்த்து இப்போ எங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்த்து அப்படி ஸ்டார் ஸ்ட்ரக் ஆகும்ல. நீங்க எந்த வயசுல எந்த படம் பார்த்து அது ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நிறைய படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அவரோட அப்பொழுதெல்லாம் வந்து இவ்வளவு திரையரங்குகள் கிடையாது, குறைவான திரையரங்குகள், ஒரு வலைதளங்கள் கிடையாது. திரைப்படத்துக்கு தான் போய் திரையில தான் போய் படம் பார்க்கணும். நீங்க அப்போலாம் இந்த கிளாப்ஸ் பண்ணி விசில் அடிச்சு அப்படிலாம் பாப்பீங்களா இல்ல குவைட்டா விசில் அடிக்க மாட்டோம், குவைட்டா தான் இருந்து பாப்பீங்க? இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச படம் ஏதாவது? நிறைய படம் இருக்கு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க ஞாபகத்துக்கு வர மாதிரி. அரச கட்டளை நான் அடிக்கடி பார்ப்பேன். அது அரசியல் இருக்கிறதுனால அடிக்கடி பார்ப்பேன். நான் ஒரு பர்சனல் அந்த क्वेश्चन காலகட்டத்திலேயே அரசியல் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இப்பொழுது என்ன நடக்குதோ அப்பொழுதே அதை தெரிவித்தார். பேர் சொல்லும் போதே ஒரு தீவிர ரசிகர் அப்படி தெரியுது பாருங்க. நம்மளாம் எம்ஜிஆர் சார் அவர் பொன்மனச்செம்மல் எல்லாமே வருதே. ஓகே சார், நான் ஒரு பர்சனல் क्वेश्चन கேட்கலாமா? எம்ஜிஆர் சார் நாங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது, இங்க இருக்கிற எல்லாரும் நாங்க எல்லாம் கேள்விப்பட்டது மட்டும்தான். அவரை நேர்ல பார்க்கும்போது அப்படியே பயங்கரமா க்ளோயிங்கா இருப்பாரு, அப்படி இருப்பாரு, தங்க சிலை மாதிரி இருப்பாருலாம் சொல்லுவாங்க. அது உண்மையா? ஆமா, பிரைட்டா இருப்பாரு, நல்லா அழகா இருப்பாரு, பிரைட்டா இருப்பாரு. ரொம்ப அன்பா பேசுவாரா? அதாவது எல்லாருக்கும் நெருக்கமா போய் பழக முடியாது, ஒரு குறிப்பிட்ட தான் நெருக்கமா பழக முடியும். எங்களுக்கு வந்து எல்லா டைம்லையும் கிடைக்காது, ஏதோ ஒரு சில டைம்ல கிடைச்சது. அப்போ நாங்க வந்து பேசுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். அப்போ அங்கேருந்து அப்படியே வரும். எனக்கு எப்பவுமே இவங்களை பார்த்தா இந்த கேள்வி கேட்கணும்னு தோணும். நீங்க எல்லாருமே அந்த சட்டையில வந்து அந்த போட்டோ வச்சிருப்பீங்க இல்ல சார், அது தெரியுற மாதிரி சட்டை இப்ப கூட வச்சிருக்கோம். அதான் அது எப்போ ஃபர்ஸ்ட் வச்சீங்கிற ஞாபகம்? அம்மா நாங்க வந்து அம்மாவால் தலைவருக்கு பின்னாண்டு அம்மா தான் அந்த இயக்கத்தை வழிநடத்தினாங்க. எங்களுடைய தலைவருக்கு கொடுக்கின்ற மரியாதையும் கூட அவர் வழியிலே செயல்பட வேண்டும் என்பது இந்த புகைப்படமே வந்து நமக்கு ஒரு வலிமை. எல்லா எங்களுடைய இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே மேக்சிமம் எல்லோருமே இந்த புகைப்படத்தை வச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு கட்சிக்கு தலைவருக்கு செலுத்துகின்ற மரியாதை ஈர்க்கப்பட்டு அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட தலைவர்களை நாம் நேசிக்கின்ற விதமாக இந்த புகைப்படத்தை அது ஒரு அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு நீங்க பாக்குறது, நீங்க எவ்வளவு விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அரசியல் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் கிடையாது. பட் ஒரு லேடியாவே அவங்கள பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போதே ஒரு மரியாதை வந்துடும் அவங்க மேல. ஒரு வாட்டி அவங்க முன்னாடி நாங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ அவ்வளோ கைண்டா, நாங்க அப்போ ரொம்ப குட்டி, அப்போ ரொம்ப கைண்டா எங்க கிட்ட பேசினாங்க. அவங்கள பார்க்கவும் அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ அவங்களோட நீங்க ரொம்ப க்ளோஸா டிராவல் பண்ணியிருந்தீங்க இல்லையா சார்? அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஏதாவது ஒரு இது ஒன்று அம்மா சொன்னது நான் எப்பவுமே மனசுல வச்சுப்பேன், இது வந்து எனக்கு அவங்க சொல்லி கொடுத்த ஒரு பாடம், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒன்று இருக்கா? இருக்கு. சகிப்புத்தன்மை வேணும். அரசியல்னா சகிப்புத்தன்மை, எல்லோரையும் அரவணைக்க வேண்டும். கஷ்டம் நஷ்டம் துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி வேணும். அது அம்மாவுக்கு எப்பொழுதெல்லாம் ஏற்பட்டது என்பதெல்லாம் நினைவுபடுத்துவாங்க. என்னிடம் மட்டும் இல்லை, எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்து கொள்வார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அவர்கள் மூலமா நான் கற்றுக்கொண்டோம். அது ஒரு அவங்கள மிஸ் பண்றீங்களா? நிச்சயமா பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அந்த அவங்க ஒரு ஸ்டேஜ்ல உங்களை பத்தி பேசியிருப்பாங்க, எனக்கு துணை, அந்த வீடியோ கூட நாங்க வச்சிருக்கோம். அது நீங்க எப்போ போட்டு பார்ப்பீங்களா சார்? இல்லை, மனசுக்குள்ளேயே இருக்குது, போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லையே, மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்குது. இல்லை, ஒரு வாட்டி பாக்குறீங்களா? இருக்கேங்க கிட்ட காட்டுங்க. கட்சியை உடைக்க ஒரு சில துரோகிகள் முயன்ற போது கட்சி கட்டுப்பாட்டை காப்பாற்ற வேண்டும் என்றும் கட்சி தலைமைக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் எடுத்து கூறியவர் அன்பு சகோதரர் திரு பழனிசாமி அவர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் என்னுடைய மகன் திருமணத்துல பேசணும். இப்போ அவங்க இல்ல, சம்டைம்ஸ் உங்களுக்கு டவுட் வருமோ? அவங்கள நினைச்சு பாப்பீங்களா? அரசியல் இப்போ இது பண்ணணும் அது பண்ணணும் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் வருமா? இல்ல என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்குமா? அவங்களோட குரல் உங்களுக்கு கேட்குமா? அவருடைய நாங்கள் நெருங்கி பழகிய காரணத்தினால் ஒரு டிபார்ட்மெண்ட்னா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், எப்படி செய்யணும் என்ன செய்யணும். அந்த வழிமுறையிலையும் பின்பற்றி தான் நான் முதலமைச்சர் இருந்த போலும் கடைபிடித்ததுனால தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு சிறந்த அரசு என்று பெயரை பெற்றோம். அண்ட் அந்த டைம்ல வந்து உங்களுக்கு நீங்க ஆட்சி செஞ்ச அந்த டைம்ல கொரோனா கூட ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் இல்லை சார் உங்களுக்கு? கொரோனா மட்டும் இல்லை, வறட்சி. அதான் வறட்சி. சென்னை மாநகரத்தில் உங்களுக்கு தெரியும், குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது. ரொம்ப கஷ்டம். நாங்கள் வேலூர்லேருந்து ரயில் மூலமாக தண்ணீர் கொண்டாந்து இறக்கி கொடுத்தோம். பிறகு டெல்டாவில் புயல், கஜா புயல் புரட்டி போட்டு போயிடுது. மூன்றாவது கொரோனா. ஆக மூன்றுமே ஒரு
கடினமான சோதனையான நேரமாகிவிட்டது என்னுடைய ஆட்சியில். அது மூன்றை சமாளித்தோம். அது எங்களுக்கு ஒரு பயிற்சி மாதிரி நான் எடுத்துக்கிட்டோம். எந்த சவாலையும் எதிர்கொண்டு வெல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டது. அது எங்களுக்கு வந்து ஒரு கடினமான சோதனையான நேரமாக இருந்தாலும் அந்த சோதனையும் வென்று எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி என்று மக்களிடத்தில் நிரூபித்து காட்டினோம். நீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க உங்களோட ஆட்சியில. ஆனா உங்களுக்கு பயங்கரமா யங்ஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கிறது காரணம் கொரோனால ஆல் பாஸ் நீங்க சொன்னதா. நீங்க நம்ப மாட்டீங்க சார், இந்த கும்பல்லே ஒரு பையன் வந்து காலையில சொன்னான், என்னோட இப்போ பாத்தீங்கன்னா மாசம் 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பாதிக்கலாம். அவர் சொல்றான், நான் வந்து பாஸ் ஆனது 10th பாஸ் ஆனதே சார்னாலதான். என்னடா சொல்றேன் அப்படின்னு. ஆமா, நான் கொரோனா பேட்ச்க்கா, அவர் மட்டும் பாஸ் பண்ணி விடலன்னா நாங்க என்ன பண்ணிருப்போம் ஃபேமிலியா. I was like, wow. அப்போ எங்கேயோ இருக்கிற அந்த பையனோட லைஃப் நல்லா ஆகும்னு நினைச்சு நீங்க அந்த டிசிஷன் எடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஏன் சார் அப்படி பண்றீங்க அப்படி யாரா கேட்டாங்களா? இல்ல மாணவர் பருவம் என்பது கிடைப்பதற்கு அறியா பருவம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த பருவம் என்பது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் இப்படி கொரோனா வந்து இடையூறு ஏற்பட்டு விட்டது. மன உளைச்சல் ஏற்பட்டது. ஓராண்டு அவர்களுக்கு வீணாக போய்விட்டது. அந்த மன உளைச்சலிலிருந்து அவர்களுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான், அவர்கள் கல்வி எந்த நிலையிலும் பாதிக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தி ஆன்லைன்லேயே தேர்வு நடத்தி அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. ஆக ஒரு மாணவ பருவம் என்பது வாழ்க்கையில் முதல் ஸ்டெப். படிக்கட்டில் உயர் படிப்பு படிக்கிறதுக்கு படிக்கட்டில் படிக்கட்டு ஏறுற மாதிரி அதில் அவர்கள் மனம் தளராமல் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். நம்முடைய மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு ஆன்லைன்லேயும் வகுப்பு ஆன்லைன்லேயே தேர்வு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. அப்போ நீங்க நினைச்சிருப்பீங்களா ஒரு வேலை இது பண்ண முடியல, இதை திரும்ப அவங்க எழுதணும்னா அவங்க லைஃப்ல திரும்ப 2 years ஓராண்டு வீணாகி விடுதில்ல. ஓராண்டு வீணாகி நிறைய பேர். ஆமா, நிறைய பேர் கல்வி நம்பித்தான் குடும்பமே இருக்குது. பல குடும்பம் கல்வி நம்பித்தான் இருக்குது. இன்றைக்கு கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு கண் போன்றது. அந்த கல்வி கிடைப்பது வந்து ஒரு அரிது. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு சோதனையான நேரத்தில் அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுகின்ற பொழுது மனத்தளர்வு ஏற்பட்டு அதெல்லாம் இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த நாங்கள் முடிவுக்கு வந்து இதை நாங்கள் அறிவிச்சோம். சார், உங்கள் டீமோட பேசும்போது அவங்க சொன்னாங்க, சார் வந்து அவருக்கு எல்லாமே இதுக்குள்ளதான், நீங்கள் அதை தவிர்த்து என்ன கேட்க போறீங்க? அவர் சாப்பாடு கூட விரும்பி சாப்பிட மாட்டாரு. நாங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவோம், ஒரு தோசை போய்கிட்டு இருக்கோம், அது அவருக்கா இருக்கும், அவ்வளோதான் சாப்பிடுவாரு. அந்த மாதிரி உங்களுக்கு அப்போ வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையா சார்? இதை தவிர்த்து இன்ட்ரெஸ்ட்னு கிடையாது. நம்ம வாழ்க்கை இப்படித்தான் அமைச்சுக்கணும்னு இருக்கணும், அப்படி அமைச்சுக்கிட்டோம். உங்களுக்கு சாப்பாடுல இது பிடிக்கும் அப்படி பிடிக்கும் எதுவுமே கிடையாது. நான் வந்து ரொம்ப நீ சொன்ன மாதிரி எளிமையான உணவு தான். அதை இந்த நேரத்தில் சொல்றது அவ்வளோ பொருத்தமாக இருக்காதுன்னு கருதுறேன். நான் தனிப்பட்ட முறையில் அப்புறம் சொல்கிறேன். சரி ஓகே சார், நோ ப்ராப்ளம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்லேயும் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது? ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் பள்ளியில் படிக்கும்போது சாஃப்ட்பாலில் நான் வந்து இடம் பெற்றிருந்தேன். அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் பிரிக்கலை. இப்போ வந்து கோயம்புத்தூரை திருப்பூர் மாவட்டம் ஈரோடு மாவட்டம்லாம் பிரிச்சுட்டாங்க. அப்போ ஒன்றுபட்ட மாவட்டமாக இருந்தது. நான் பவானியில் மேல்நிலை பள்ளி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ சாஃப்ட்பாலில் நாங்கள் எங்கள் டீம் ரன்னர் ஆச்சு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த டீமில் இருந்திருக்கீங்க. பட் இப்போல்லாம் அதை விளையாடுறதுக்கெல்லாம் உங்களுக்கு டைம் இருக்காது. டைம்லாம் கடினமான பயிற்சி. என்னுடைய ட்ரில் மாஸ்டர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார். என்னுடைய உங்கள் ட்ரில் மாஸ்டர் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முத்துசாமின்னு. ஒரே ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட், ஒரே ஸ்கூலில் ரிட்டையர்மெண்ட். அப்பா, பயங்கரமான திறமையானவர், நல்ல வசதியானவர். அவரை வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்காகவே அர்ப்பணிச்சிட்டார் வாழ்க்கையை. அப்படி ஒரு டீச்சர். உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் யாராவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறாங்க? யாராவது சொல்லுங்களேன். அது ஒருத்தர் சொன்னா ஒருத்தருக்கு சங்கடம் ஏற்பட்டுறேன். உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன அப்போ ஸ்கூல்ல? அப்படி ஏதாவது படிக்கிறது மொத்தத்தில் மொத்தமாவே உங்களுக்கு பிடிக்கும்? ஆமா, ஸ்கூல்ல வந்து படிச்சு நல்லா ஒரு பட்டப்படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இடையில சில பிரச்சனைனால அதை முழுமையா பெற முடியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எங்க அப்பா தொழில் பண்ணிட்டு இருந்தார். இப்போ வெள்ளை வியாபாரம், சர்க்கரை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார், நாட்டு சர்க்கரை. எங்களுடைய பார்ட்னர் வந்து விலகிட்டார். இப்போ என்னுடைய அண்ணார் வந்து அந்த தொழிலில் ஈடுபட முடியாதுன்ட்டார். அப்போ ஒரு பெரும் முதலீடு போட்டாங்க. அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். ஆமாம், அப்போ படிப்பும் இருந்தது, கல்லூரிக்கும் போகணும்,
பிஸ்னஸும் வேலையும் பார்க்கணும். செய்யணும். அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அதனால தான் நான் வந்து இந்த கல்வியில் அதிகமாக கவனம் செலுத்த முடியாது. ஸோ கல்லூரி நண்பர்கள்லாம் அப்போ உங்களுக்கு அவங்களோட சேர்ந்து அந்த கொஞ்ச நாள் தான் கல்லூரி போனீங்கன்னு சொன்னீங்க. 3 ஆண்டு காலம் போனேன். அது முழுமையாக கல்வியில் கவனம் செலுத்த முடியல. ஓகே. உங்க நண்பர்கள் யாராவது நிறைய இருக்கிறாங்க. ஆஹா. இருந்தாங்க, நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்க. ஓகே. ஸோ சாரி. இருக்கிறாங்களா, வயசாகிட்டு. கல்லூரிக்கு போறதே ஒரு ஸ்டைலா போவீங்களாமே? ஸ்டைல் எல்லாம் கிடையாது. என்னுடைய வேலை பளு, ஆ. வியாபாரம் செஞ்ச காரணத்தினால கல்லூரிக்கும் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தனால, எங்கள் ஊர்லேருந்து பேருந்து வசதியும் இல்லாதனால அப்போ நான் வந்து ராயல் என்ஃபீல்டு புல்லட் வச்சுருந்தேன். எங்கள் அப்பா வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த அப்போ காலகட்டத்தில் உங்களோட பைக்ல ஒரு ரவுண்டு கூடன்னு சொல்லி எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்கல்ல உங்க கூட? அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியா? ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் இருந்திருப்பாங்களா? இல்லை, எங்களுக்கு வேலை அதிகம், சரியான வேலை இல்லை எங்களுக்கு. கல்லூரி போகணும், வரணும், பிஸ்னஸ் பார்க்கணும், ரெண்டையுமே ஒரே நேரத்தில் சரியான பிஸ்னஸ், நல்லா பெரிய பிஸ்னஸ். அதனால் வந்து அதுக்கு இடைவெளியே கிடையாது. கல்லூரிக்கு போகிற டைம் போகணும், முடிஞ்ச உடனே நாம் அந்த பிஸ்னஸ் வேலைக்கு வந்துடணும். ஸோ நீங்கள் 74ல் வந்து பொறுப்பு எடுத்தப்போ நீங்கள் நினச்சிங்களா ஒரு நாள் நம்ம வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகும்? நான் எதுவுமே நினைக்கல. இளைச் செயலாளராக பணி தோக்கணும், இறைவன் படிப்படியாக உழைப்பு. ஏன் சார் அரசியல்வாதிகளை பார்த்தாலே கொஞ்சம் பயப்படணும்னு ஒரு சினிமா பார்த்து அது அப்படி ஆயிடுச்சா? இப்போ நீங்கள் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க, பயந்துகிட்டே பேசிகிட்டு இருக்கிறீங்க. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட், அதிசயங்களின் ஆரம்பம். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545.